கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. திண்ணக்கலத்தில் திரையுரி மேல் வைத்த வெண்ணெய் விழுங்கி விரையே உறங்கிடும் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்தம் கண்ணனை வந்து குழல்வாராய காக்காய் கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய். திண்ண கலத்தில் அடிக்கடி எடுத்து உடைச்சு விடுறானே என்பதற்காக வேண்டி நல்ல திண்ணுன்னு இருக்கக்கூடிய கனத்த பானையா வச்சிருக்காளாம். மெலிஸ் பானையா இருந்தா உடைச்சு விடுவான். அப்படி உண்டோன்னால் இந்த கடவாத்தியம்னு கச்சேரியில வாசிக்கிறா இல்லையா, கடவாத்தியம்னு வாசிப்பா. மிருதங்கம் மாதிரி கஞ்சரா மாதிரி கடவாத்தியம்னு சில பேர் வாசிப்பா. நாம் வீட்டு பானையை வச்சுக்கிறது இல்லை. அதுக்கு வீட்டு பானை வேற, வாத்தியமா வாசிக்கிற கடவாத்தியம் வேற. அது என்ன தட்டினாலும் அது உடையாது. அப்படியே ஒரு கடவாத்தியம் போல திண்ணுன்னு இருக்கக்கூடிய ஒரு கலயம் பண்ணி இவன் தான் எடுத்து உடைச்சு விடுறானே என்று நினைத்து, அதுலயாக்கும் இப்பெல்லாம் நான் தயிர் பால் வெண்ணெய் வைக்கிற வழக்கம். அதை உரிமையில தானே வச்சிருக்கிறேன். ஆனால் நீ அந்த பானையில உள்ள வெண்ணெய உரலை கவுத்து போட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டூல் போட்டு அதுக்கு மேல ஒரு பையன் ஏறிண்டு அவன் மேல திருவடியை வச்சு ஏறி வெண்ணெய் விழுங்கே விரைய உறங்கிடும். இந்த வெண்ணையை விழுங்கி விட்டுவார். கேட்டா என்னன்னா, ஐயோ என்னடி இந்த உரியிலேருந்து வெண்ணையை விழுங்கிட்டான் அப்படிங்கிறிய, என் குழந்தைக்கு உரி எட்டுமாடி அப்படின்னு இவள் சொல்லுவலாம். ஏன்னால் அதுல ஏறி வெண்ணையும் விழுங்கி விட்டு அதெல்லாம் உள்ளது உள்ளபடி எடுத்து வச்சு விட்டு வந்துடுவானா. அங்கேயே இருந்துன்னா தெரிஞ்சுடும் இல்லையா, இதை போட்டுருக்கான், போட்டுதான் ஏறி இருக்கான். அதுலயும் ஒரு ஆச்சரியம், யசோதை பக்கத்துல போட்டு கொண்டு குழந்தைய தூங்க பண்ணிண்டு அப்படியே தூங்க பண்ணினா இவ தூங்கி போயிட்டா, அவன் தூங்க மாட்டான். முதுக தட்டிண்டு மேல போர்வைய போட்டு போத்தி மார்போடு மார்பா இருக்க கட்டி அப்படியே முதுக தட்டிண்டு அப்படியே படுத்துட்டு இருந்து பாவம் அவ தூங்கி போயிட்டா. இவன் நைசா போர்வைய விலைக்கினா நைசா அம்மாவுக்கு தெரியாம கிளம்பி ரெண்டாத்துக்கு அந்தண்ட போயிட்டான். அங்க போய் உரி அடிக்கிறான். தயிர் வெண்ணெயெல்லாம் கொட்டி வெண்ணெய் சாப்பிட்றான். டேய் யாருடா அப்படின்னா சலங்க கொஞ்சம் ஜல் ஜல் ஜல்னு ஓடுறான். அந்த கோபி கையில ஒரு கோல் எடுத்து நீங்க வா இங்க அப்படின்னு ஜல் 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 ஜல்னு அவ ஓடி வரத்துக்குள்ள இவன் ஓட்டமா ஓடி போய் யசோத பக்கத்துல அந்த போர்வைக்கு உள்ள புகுந்துண்டு கம்முன்னு தூங்குறானா. அங்கேன்னு வந்து பார்த்தா தூங்குறது. அவளுக்கே சந்தேகம் வந்துடுது, இதுதான் வந்துதா வேற ஆத்து குழந்தையா, வேற ஆத்து குழந்தையா. ஓசப்படாம அவன் நின்னாலும் அவளுடைய காலடி ஓசை கழுக்க அந்த யசோதை எழுந்துட்டா. ஏண்டிமா இப்ப வந்து பொழுதும் விடியும் விடியாதுமா, உன் புள்ள தாண்டி தயிர் பானையெல்லாம் தட்டி உடைச்சுட்டு வெண்ணெய குடிச்சுட்டு வந்தான், என் பிள்ளையா? இதே வேலையா போயிடுத்து உங்களுக்கு. அது இன்னும் எழுந்துக்கவே இல்லை, பாவம் படுத்துன்னு இருக்கு. அதுக்குள்ள பொழுது விடிஞ்சது விடியாதுமா, வெண்ணெயை தின்னுட்டான் புகார் சொல்றதே உங்களுக்கு வேலை. அதை நான் அடக்கி வச்சுண்டு போக விடாம தூங்க பண்ணிட்டு இருக்கேன். பாவம் நேற்று ராத்திரி 8 மணிக்கு படுத்துன்றது, இன்னும் கிளம்பவே இல்லை, அது தூங்கின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவலாம் யசோதை. உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை வெண்ணெய் விழுங்கி விரைய உறங்கிடும். சீக்கிரமாக உறங்குவது போல கிடக்கக்கூடிய கண்ணன் அண்ணல் அமரர் பெருமானை ஆயர்தம் கண்ணனை. அமரர்களுக்கெல்லாம் அண்ணலா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும், ஆனா ஆயர்களுக்கு கண்ணன் தானே. அவனுக்கு குழல்வாராய் அக்காக்காய், கார்முகில் வண்ணன் குழல்வாராய் அக்காக்காய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.